ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் பெரிய ஒரு மாமரத்துக்கிட்ட போய் டெய்லி விளையாடுவான். அந்த மாமரத்துக்கும் இவனுக்கும் ஒரு அன்பு வளருது. அந்த மாமரம் இவனை பார்த்து சொல்லிச்சான், என்கிட்ட இருக்கிற பழங்களை நீ பறிச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொன்னதும் அவன் பறிச்சு சாப்பிட்டானா. அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. சில வருஷம் கழிச்சு அந்த பக்கமா வந்தானா. கவலையோட அந்த மாமரத்துக்கிட்ட போனான். அந்த மாமரம் இவனை பார்த்து சொல்லிச்சான், வா என் கூட விளையாட மாட்டியா, என் கூட கொஞ்ச நேரம் விளையாட அப்படின்னு சொன்னதும், நான் இப்போ உன் கூட விளையாடுறதுக்கு சின்ன பையன் இல்லை, நான் இப்போ பெரிய பையன் ஆகிட்டேன். என்னோட படிப்புக்காக புக்ஸ் வாங்க காசு தேவைப்படுது, உன்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் அந்த மாமரம் இவனை பார்த்து சொல்லிச்சான், என்கிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பிச்சு அதை மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்ணு, உனக்கு காசு கிடைக்கும், அந்த காசுல நீ புக்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அவனும் அதே மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அவன் வரவே இல்லை. ஒரு நாள் முகமெல்லாம் வாடின தோற்றத்துல அந்த மாமரத்தை பார்க்க வந்தான். அந்த மாமரம் இவனை பார்த்து சொல்லிச்சான், வா என் கூட கொஞ்ச நேரம் விளையாட மாட்டியா அப்படின்னு சொன்னதும், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உன் கூட விளையாடவெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு சொந்தமா வீடு இல்லை, அதுக்கு உன்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் அந்த மாமரம் சொல்லிச்சா, என்னோட கிளைகளை நீ வெட்டிக்கோ, அதனால நீ வீடு தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி எல்லா கிளைகளையும் அவன் வெட்டினான், வீடையும் சரி செஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்தான். அந்த மாமரம் இவனை பார்த்து சொல்லுது, என் கூட விளையாட மாட்டியா, கொஞ்சம் என் கூட விளையாடு அப்படின்னு சொன்னதும் அவன் மாமரத்தை பார்த்து சொன்னானா, இது கோடை காலம், என்னால் இந்த சூட்டை தாங்க முடியல, நான் ஆற்றுல பிரயாணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஒரு படகு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் அந்த மாமரம் சொல்லிச்சான், எனக்கு இப்போ பழங்களும் இல்லை கிளைகளும் இல்லை, தண்டு மட்டும்தான் இருக்குது, அதை நீ எடுத்துக்கோ, அதை வச்சு ஒரு படகு தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அவனும் அதை வெட்டி அவன் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டானா. பல வருஷம் கழிச்சு அவன் திரும்பவும் வந்தான். அந்த மாமரத்துக்கிட்ட போய் சொன்னானா, எனக்கு இப்போ வயசாகிடுச்சு, நான் களைப்பாயிருக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் இல்லையா அப்படின்னு கேட்டதும் அப்போ அந்த மாமரம் சொல்லிச்சான், இப்போ உனக்கு தாரதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, இதோ என்னோட வேர் பகுதியை நீ சரிசமப்படுத்தி அதில் உட்காந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மரம் அவன் மேலே வச்சிருந்த நேசம் போல தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்சிருக்கிற நேசம். கடைசி வரை நமக்காக எதையும் இழப்பாங்க.